Hi friends, welcome to Kutty Jofina Knowledge. இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா எக்ஸல்ல செல் பேசிஸ் பத்தியும் ஃபில் ஹேண்டலிங் பத்தியும் தான் நம்ம இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். இதுக்கு ஃபர்ஸ்ட் என்ன பண்ணனும்னா எக்ஸலை வந்து ஓபன் பண்ணிக்கிறேன். இப்போ இதல ஸ்டார்ட்ல போய்ட்டு கீழ வந்து இந்த சர்ச் பாக்ஸ்ல எக்ஸல் வந்து கொடுத்தீங்கனாவே நமக்கு எக்ஸல் வந்து இங்க வந்து ஆப்ஷன் வந்து ஓபன் ஆயிடும். இப்போ இங்க ஓபன் ஆனனவே இங்க எக்ஸல் கொடுத்தீங்கன்னா இங்க வந்து எக்ஸல் வந்து ஓபன் ஆயிடுச்சு. எக்ஸலில் வந்து புதுசாக வந்து இப்போ ஒரு ஒர்க் புக் வந்து ஓப்பன் பண்ணியாச்சு. எக்ஸலை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே வந்து டேபிள் பேஸ் பண்ணி தான் வந்து எக்ஸலே இருக்குது. இந்த குக்கி பாக்ஸஸாக இருக்கிற ஒவ்வொன்றும் பார்த்திங்கன்னா இதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா செல் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை பேஸ் பண்ணி தான் இந்த எக்ஸல் டேபிளே வந்து இருக்கிறது. இந்த செல் வந்து எதுன்னா எதை பேஸ் பண்ணி இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா ரோஸ் அண்ட் காலம்ஸ் பேஸ் பண்ணி தான் வந்து இருக்குது. இது வந்து ரோ, அடுத்து இது வந்துன்னா காலம்ஸ் பேஸ் பண்ணி தான் இந்த செல் வந்து இந்த எக்ஸல் டேபிளே வந்து இருக்கிறது. இப்போ இந்த ரோ ஒவ்வொன்றுக்கும் வந்து என்னென்னா நேம்ஸ் இருக்குது. அதே போல் வந்து காலம்ஸ் ஒவ்வொன்றுக்கும் எப்படி இருக்குது ஒவ்வொரு நேம் இருக்குது. இப்போ இந்த காலம் ஃபுல்லாக என்ன நேம்னா ஏ காலம் அப்படின்னு இருக்குது. அதே பி காலம், சி காலம், அது போல் வந்து ஒவ்வொன்றுக்கும் வந்து நேம்ஸ் இருக்குது. அதே போல் ரோ வந்து என்ன நேம்க்கு இருக்குன்னா 1 to 3 சீரியல் நம்பர்ஸ் பிரகாரம் வந்து நேம்ஸ் இருக்கும். ஃபர்ஸ்ட் ரோ, செகண்ட் ரோ, தேர்ட் ரோ, இது போல் வந்து ஒவ்வொன்றுக்கும் வந்து நேம்ஸ் இருக்குது. இப்போ இது ரெண்டுக்கும் சேர்த்து தான் வந்து ஒரு செல் வந்து ஃபார்ம் ஆகுது. இப்போ இந்த ரோ, இந்த காலம், இது ரெண்டும் சேர்த்து தான் என்ன ஆகுது இங்கே ஒரு செல் வந்து ஃபார்ம் ஆகிருக்கு. இப்போ இந்த ரோக்கும் காலமுக்கும் நேம் இருந்துச்சுனாவே அப்போ அந்த செல்லுக்கும் என்ன இருக்கும் ஒரு நேம் இருக்கும். அது என்ன நேம் பார்த்திங்கன்னா இப்போ இந்த ரோவும் காலமும் சேர்ந்து வர நேம் தான் வந்து செல்லோடைய நேம். இப்போ ஏ காலம் 4th ரோ, அப்போ வந்து இதோடைய நேம் என்னது A4 அப்படின்றது தான் இந்த செல்லோடைய நேம். இந்த செல்லோடைய நேம் வந்து என்னன்னா இங்கே வந்து ஹைலைட் ஆகி காமிச்சிடும். இந்த ரோவில் வந்து காலம் அண்ட் ரோலே வந்து ஹைலைட் ஆகி காமிச்சிடும். இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா மேலே வந்து இந்த நேம் பாக்ஸ்ன்னு இருக்குது பார்த்திங்களா, இதுலேயே வந்து என்னென்னா அந்த செல்லோடைய நேம் வந்து இங்கே வந்து ஹைலைட் ஆகி காமிக்கும். இங்கே பார்த்திங்கன்னா நான் இங்கே எங்கே கிளிக் பண்ணியிருக்கணும் அந்த நேமுக்கு வந்து A4ன்னு இருக்குது பாருங்கள். இதுதான் வந்து இந்த செல்லோடைய நேமு. இதே நான் வேறு ஒரு செல்லுக்கு வந்து மூவ் பண்ணுறேன், இங்கே வந்து நான் கிளிக் பண்ணிக்கிறேன் அப்படின்னும் போது ஆட்டோமேட்டிக்காக இந்த நேம் பாக்ஸில் வந்து நேம் மாறிடுச்சு பாருங்கள். E8ன்ற நேம் பாக்ஸில் வந்து டிஸ்பிளே ஆகுது. அதாவது இந்த செல்லோடைய நேமு E8ன்னு இருக்குது. இதுதான் வந்து இந்த பாக்ஸ் பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா நேம் பாக்ஸுன்றது தான் இதோட பேரேவும். இப்போ இது போல் தான் வந்து என்ன செல்லோட நேம் வந்து நம்ம வந்து கண்டுபிடிக்கலாம். இப்போ இது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இந்த எஃப்எஸ்ன்னு போட்டு இங்கே ஒரு லாங்காக ஒரு பாக்ஸ் வந்து எம்டி பாக்ஸாக இருக்குல்ல, இந்த பாக்ஸ் பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபார்முலா பார்னு பேர். இங்கே நீங்கள் கிளிக் பண்ணிங்கனாவே அதோடய நேம்ஸ் ஒவ்வொன்றும் வந்து காமிக்கிறது பாருங்கள் ஃபார்முலா பார்னு. இப்போ நீங்கள் வந்து என்ன இங்கே ஏதாவது ஒன்று டைப் பண்ணிங்கன்னா அது வந்து என்னென்னா இதோடைய இந்த ஃபார்முலா பாரோடைய வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம செல்லில் வந்து எதாவது டைப் பண்ணோன்னா அது வந்து என்ன பண்ணணுன்னா இந்த ஃபார்முலா பாரில் வந்து டிஸ்பிளே ஆகும். நீங்கள் வந்து என்ன வேணால் டைப் பண்ணலாம். இப்போ டெஸ்ட்டோ இது நம்பர்ஸோ இல்லை ஒரு கேல்குலேஷன் வந்து போட்டிருக்கோம் அப்படின்னும் போது அதோடைய ஃபார்முலா யூஸ் பண்ணி தானே போட்டிருக்கோம், அந்த ஃபார்முலா வந்து இங்கே வந்து டிஸ்பிளே ஆகும். இப்போ டெஸ்ட்டை டைப் பண்ணிங்கன்னா அந்த டெஸ்ட் வந்து இங்கே டைப் ஆகும், இங்கே வந்து டிஸ்பிளே ஆகும். அதே போல் நம்பர்ஸ் டைப் பண்ணிங்க என்ன வேணாலும் நீங்கள் டைப் பண்ணிங்கனாலும் அங்கே வந்து இந்த ஃபார்முலா பாரில் வந்து டிஸ்பிளே ஆகும். எப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் இங்கே வந்து என்னென்னா நம்மளுடைய சேனல் நேம் வந்து நான் இங்கே வந்து டைப் பண்ணிக்கிறேன், குட்டி ஜோஃபினா நாலேஜ். இது போல் வந்து நான் இங்கே வந்து டைப் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் இங்கே டைப் பண்ணியிருக்கிறது இங்கே பார்த்தீங்கன்னா ஃபார்முலா பாரில் வந்து டிஸ்பிளே ஆகுது பாருங்கள். இதே போல் நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு கேல்குலேஷன் போட்டனாவோ இல்லை ஒரு சீரியல் நம்பரு எது நான் டைப் பண்ணினாலும் வந்து அங்கே வந்து டிஸ்பிளே ஆகும். இப்போ நான் இங்கே ஒரு கேல்குலேஷன் வந்து போட்டிருக்கேன் அப்படின்னும் போது ஒரு ஃபார்முலா யூஸ் பண்ணியிருப்போம்ல, அந்த ஃபார்முலா வந்து என்னன்றது இங்கே வந்து டிஸ்பிளே ஆகும். இதுக்காக வந்து இந்த ஃபார்முலா பார் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஓகே, இப்போ இந்த ஃபார்முலா பாரில் நம்ம எதுவுமே வந்து டைப் பண்ணல. இப்போ இங்கே வந்து என்னென்னா நம்மளோட சேனல் நேம் வந்து நான் இங்கே டைப் பண்ணியிருக்கேன், ஸோ இங்கே டிஸ்பிளே ஆகுது. அது இப்போ எம்கே இருக்கிற செல்லில் நான் கிளிக் பண்ணேன்னா இங்கே என்ன காமிக்கும், இங்கே வந்து என்னென்னா எம்கே அப்படின்றத இந்த ஃபார்முலா பாரில் காமிக்கும். இப்போ இந்த டெஸ்ட் கண்டென்ட்டை வந்து நான் வந்து டெலீட் பண்ணிவிட்டு சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு வேறு ஒரு கண்டென்ட்டை வந்து நான் டைப் பண்ணுறேன். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து என்ன திஸ் இஸ் மை
this is my computer channel அப்படின்னு சொல்லி நான் டைப் பண்ணுறேன். இப்போ வந்து என்னென்னா இங்கே வந்து ஒரு டெஸ்ட் வந்து நான் டைப் பண்ணியிருக்கேன். இங்கே this is my computer channel அப்படின்னு சொல்லிட்டு. பட் இதில் என்ன ஒரு ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா, நான் டைப் பண்ணது வந்து என்ன, இந்த காலமில் இருக்க இந்த செல்லில் தான் நான் வந்து டைப் பண்ணியிருக்கேன். பட் இதில் வந்து என்ன ஸ்பேஸ் இல்லாமல் என்ன ஆகிடுச்சு, இங்கே வந்து என்ன எஃப் காலம் ஜி காலம் எல்லாத்தையும் வந்து ஆக்குப்பை பண்ணி இங்கே வந்து டிஸ்பிளே ஆகுது. இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து நம்ம பார்க்குறக்கு வந்து ஃபுல்லாக வந்து டிஸ்பிளே ஆகிற மாதிரி இருக்கும். ஃபுல்லாக வந்து இப்போ இது இடம் பத்தாதனால பக்கத்தில் இருக்க செல்லாக வந்து கடன் வாங்கி வந்து டிஸ்பிளே ஆகுது. இதே நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு எஃப் காலம்னு நான் இதை ஏதாவது டைப் பண்ணுறேன், இப்போது நம்ம சேனல் நேமை வந்து நான் இங்கே டைப் பண்ணுறேன் அப்படின்னும் போது வந்து குட்டி ஜோஃபினா இப்படி நான் டைப் பண்ணேன்னா என்ன ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ இங்கே நான் டைப் பண்ணேன் ஃபுல் நேம் வந்து திஸ் இஸ் மை கம்ப்யூட்டர் சேனல்னு சொல்லியிருந்தால அந்த செல் வந்து பாதி இதை கட் ஆகிடுச்சு பாருங்கள். இங்கே வந்து என்னென்னா எல்லாமே வந்து கட் ஆகலை, பட் என்ன வந்துன்னா உள்ளே வந்து மறைஞ்சிருக்குது. ஸோ இதுக்கு என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ரோக்கு தான் வந்து ஹைட் இருக்கும், இந்த காலம்க்கு என்ன இருக்கும் வித் இருக்கும். ஸோ இந்த காலம் வித்தை நான் என்ன பண்ண போகிறேன்னா இன்க்ரீஸ் பண்ண போகிறேன். இப்போ இந்த காலம் வித்துக்கு என்ன பண்ண போகிறேன்னா, இங்கே ஒரு ப்ளஸ் சிம்பிள் வந்துருச்சு பார்த்தீங்கன்னா, காலம் வந்து ஃபஸ்ட் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த காலம் ஃபுல்லாத்தையும் நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ இங்கே கொண்டு போனீங்கன்னாவே சின்னதாக இந்த ஆரோ மார்க் சிம்பிள் வந்து இந்த ஆரோ சிம்பிள் வந்துடுறதுல இதை வந்து என்ன பண்ணுறோன்னா லெஃப்ட் மவுஸ் பட்டனை வந்து ஹோல்ட் பண்ணிவிட்டு அப்படியே வந்து ட்ராக் பண்ணிக்கோங்க. இப்போ ட்ராக் பண்ணோடனே வந்து இந்த ஃபுல் நேம் தெரியறதுக்கு நான் அதை கேட்க மாதிரி வந்து ட்ராக் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த ட்ராக் பண்ணோன்னே என்ன ஆகிடுச்சு, எனக்கு வந்து இந்த ஃபுல் நேமும் வந்து இப்போ வந்து டிஸ்பிளே ஆகிடுச்சு. ஓகேங்களா, இதே போல் இந்த குட்டி ஜோஃபினான்ற நேமும் வந்து என்ன ட்ராக் பண்ணோன்னே ஃபுல்லாக வந்து டிஸ்பிளே ஆகிடுச்சு. பட் என்ன ஒரு ப்ராப்ளம் ஆகிடுச்சுன்னா, இந்த காலம் வந்து என்ன ஒரு காலம் இந்த செல்லு மட்டும் வந்து வித்து வந்து எக்ஸ்டெண்ட் ஆகலை. நமக்கு என்ன ஆகிடுச்சு, காலம் ஃபுல்லாகவே என்ன ஆகிடுச்சு, இதோட வித்து வந்து ஃபுல்லாக வந்து எக்ஸ்டெண்ட் ஆகிருக்கு. ஸோ இது வந்து நமக்கு வந்து இது தேவையில்லை, இல்லை எனக்கு வந்து இந்த செல்லு மட்டும்தான் எக்ஸ்டெண்ட் ஆகணும், எனக்கு வந்து ஃபுல் காலமும் எக்ஸ்டெண்ட் ஆகக்கூடாது, அதோட வித்து வந்து எக்ஸ்டெண்ட் ஆகக்கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா என்ன பண்ணலான்னா, இப்போ இந்த ரோ வந்து ஃபுல்லாக செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே வந்து குக்கியாக வந்து இந்த க்யூப் மாதிரி ஸ்கொயர் பாக்ஸ் மாதிரி தெரியுதுல, இந்த சிம்பிள் கிட்ட இந்த ப்ளஸ் சிம்பிளை வந்து வச்சுட்டு இந்த 4 ஆரோ சிம்பிளை வந்து வச்சுட்டு லெஃப்ட் மவுஸ் பட்டனை வந்து ஹோல்ட் பண்ணிக்கோங்க. அப்படியே வந்து கீழே வந்து ட்ராக் பண்ணிட்டு வந்திங்கன்னா ஹைட் வந்து இன்க்ரீஸ் ஆகுது பாருங்கள். இப்போ இதோடைய இந்த ரோ ஃபுல்லாகவே என்ன ஆகிடுச்சு, ஹைட் வந்து இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. இதுக்கு பதிலாக என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, மேலே வந்து ஹோம் டேப்லேயே வந்து ரேப் டெஸ்ட்டுன்னு இருக்கும், அதை வந்து நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா வந்து இவ்வளோ வந்து ட்ராக் பண்ணணுன்னு அவசியமே இல்லை. இந்த ரேப் டெஸ்ட்டுன்னு கொடுத்துட்டிங்கனாவே ஆட்டோமேட்டிக்காக வந்து இந்த டெஸ்ட்டுக்கு வந்து எவ்வளோ ஹைட் வந்து வேணுமோ அந்த ஹைட்டை வந்து இன்க்ரீஸ் ஆகிடும். பட் இதுலேயே என்ன ஒரு ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா, நமக்கு அந்த செல்லோடைய ஹைட் மட்டும் என்ன ஆகலை, இன்க்ரீஸ் ஆகலை, ஹோல் ரோவுடைய ஹைட்டுமே என்ன ஆகிடுச்சு, இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. ஸோ இதுக்கு என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு பதிலாக என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்மளுக்கு என்ன தேவை, இதுக்கு வந்து ஒரு 3 செல்லு 4 செல்லு வந்து தேவைப்படுது. இந்த டெஸ்ட்டு வர வைக்கணும்னா வியூ பண்ணணும்னா என்ன பண்ணணும், ஒரு 3 செல்லு 4 செல்லு வந்து தேவைப்படுது. ஸோ இதை என்ன பண்ணுறோன்னா, இங்கே வந்து என்னென்னா இதுக்கு முன்னாடி இருக்கிற செல் ஒரு 4 செல்லை வந்து நான் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிவிட்டு இதுக்கு வந்து ஷிஃப்ட்டு லெஃப்ட் ஆரோ வந்து நீங்கள் கொடுத்தீங்கன்னா இந்த சைடு இருக்கிற செல்லு லெஃப்ட் சைடில் இருக்கிற எல்லா செல்லும் வந்து செலக்ட் ஆகிடும். இப்போ இதே செல்லை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு ஷிஃப்ட்டு ரைட் ஆரோ கிளிக் பண்ணிங்கன்னா இந்த சைடில் இருக்க எல்லாமே வந்து செலக்ட் ஆகிடும். இப்போ இது லெஃப்ட் சைடே கொடுத்துட்டு மர்ஜ் சென்டர் இதை வந்து நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா என்ன ஆகிடும்னா, ஃபுல்லாக 4 செல்லும் கவர் ஆகிற மாதிரி இவங்க வந்து மர்ஜாகவும் ஆகிடும். அதே போல் சென்டர்லேயும் வந்து நமக்கு வந்து டிஸ்பிளே ஆகிடும். ஓகேவா, இப்போ நம்ம கொடுத்த கண்டென்ட் வந்து ஃபுல்லாக வந்து கிளியராக வியூ ஆகுது, எந்த ஒரு டெஸ்ட்டும் வந்து கட்டாகவும் ஆகலை, அதே போல் வந்து ஃபுல்லாக கிளியராக வந்து வியூ ஆகிடுச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, இங்கே வந்து நம்ம இந்த மர்ஜ் அண்ட் சென்டர் யூஸ் பண்ணனால வித் அண்ட் ஹைட் வந்து இன்க்ரீஸ் பண்ணது வந்து என்ன யூஸ்ஃபுல்லாக இல்லை அப்படின்னு அர்த்தம் கிடையாது. நம்ம அந்தந்த ஒர்க்குக்கு ஏற்ற மாதிரி வந்து நம்ம வந்து இது யூஸ் பண்ணிக்க முடியும். காலம் வித்துக்கோ இல்லை ரோ வந்து ஹைட் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறக்கோ அந்தந்த ஒர்க்குக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல வந்து இந்த மர்ஜ் அண்ட் சென்டர் ஆப்ஷன் தான் வந்து நமக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம பார்க்க போகிறது ஃபில் ஹேண்டலிங். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஹாவ் எ நைஸ் டே.